தம்பி காலேஜ் என்னாச்சு தம்பி? சீக்கிரமா போகலாம். வந்துட்டேன்பா. போகலாமையா? போலாம்ப்பா. தம்பி இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கியா? நம்ம பரம்பரை யாருமே இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டதே இல்லையா? நம்ம பரம்பரையில் நீ தான் முத படிக்கிற, நல்லா படிக்கிற, பெரிய படிப்பு வேறு படிக்கிற. இனி வரும் பரம்பரையை நீ தான் காப்பாற்றணும். நல்லா படிக்கணும் தம்பி. நம்ம யார் யார் மேலே வரக்கணும் மிதிக்கிறாங்களோ அவங்க முன்னாடி நல்லா வளர்ந்து காட்டணும் தம்பி. சரிப்பா. ஒன்று புரிஞ்சுக்கோ, படிப்பு தான் நம்மளை எப்பவுமே மேலே உயர்த்தும், வேறு எந்த விஷயமும் மேலே உயர்த்தாது தம்பி. நீ நல்லா படித்து இந்த ஊரில் மிகப்பெரிய ஆளாக இருந்த தம்பி, சரியா? சரிப்பா. உனக்காக மட்டும்தான் என் உயிர் வந்துட்டுருக்கீங்க. நீ நல்லா வந்தால் தானே தம்பி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஊருக்குள்ளே நல்லா தலையை கண்டுனா உன்னால் மட்டும் தான் ஏன் முடியும். சரிப்பா. நல்லா படி தம்பி. சரிப்பா. எங்கேயா வந்தீங்க? அறிவே இல்லை உங்களுக்குலாம். உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன் மறுபடி போங்கயா. ஹே நுப்பாட்டியா, நீ பாட்டு போயிட்டே இருப்ப சொல்ல சொல்ல. உங்களுக்கெல்லாம் படித்து போட்டு சொல்லிட்டே இருக்கணுமாயா? அறிவே இல்லையா உங்களுக்குலாம்? உங்களுக்கு தான் அந்த பாதை ஒதுக்கி விட்டுருக்குல்ல, மறுபடியும் உன்னுடைய இந்த பாதையிலே வரீங்க. உங்களை கண்டா தான் அந்த இலவட்ட பேரெல்லாம் அடிக்கணும் நிற்கிறாங்க. ஐயா பையனுக்கு காலேஜ் லேட்டாச்சியா? பையனை காலேஜ் லேட்டாச்சியா? அதான் அந்த பதம் ஒதுக்கிட்டாச்சு. அப்புறம் என்ன உங்களுக்கு? அப்படியே போனால் லேட்டாயிரும்யா. இப்படி போனால் ஏதாச்சும் சொல்லுவாங்கய்யா. நான் எத்தனை நாள் உங்களை இப்படியே காப்பாற்றிட்டு இருக்க முடியும் ரெண்டு பேரையும்? பெரிய படிப்பு வேறு படிக்க போகிறீங்க, லேட்டாக இருந்தால் சொல்லுவாங்கய்யா. என்னையா பெரிய படிப்பு? ஊர் உலகத்தில் படிப்பா படிக்கிறான். போங்கயா, அந்த வழியில் போங்கயா. இனிமேல் இந்த வழியில் வர வச்சுக்காதீங்க, போங்க. அப்பா நான் போகிறேன்பா, நீங்கள் பார்த்து போய். சரியா, பார்த்து போட்டு ஐயா. கோட்டைக்குள்ள முட்டி மோதி முன்னேறி நீ மாடண்டா. கனவ மறைச்சிட்ட பட்டை இல்லடா, கண்ணுக்கு தெரிவது தடை இல்லடா. திமிருக்கு பகை இல்லடா, பயந்த ஊட்டலுக்கு உயிர் இல்லடா. கிளம்புடா இனி கலங்காத, வாயிடா இனி பதுங்காத, தேடுடா நீ தயங்காத, விளையாடுடா நீ அடங்காத. அடைச்சி வச்ச குண்டு இப்ப திறக்குது போல், கிழிஞ்சு என்ன பட்டாம்பூச்சி பறக்குது. உயரம் என்ன யாரு இப்ப அளப்பது? நீ பிறந்து வந்த ஏக்கோ இங்க பரம்பரை. காட்டுக்குள்ள ஒத்தையில போறவனே அச்சம் ஏதும் தேவையில்ல, ஓட்டுடா. மே கமின் சார்? வாப்பா வாப்பா. போ போ பின்னாடி போ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த எக்ஸாமோட ரிசல்ட் வந்திருக்கு. அதில் யார் யார் எவ்வளோ மார்க்குன்னு பார்க்கலாமா? உங்களுக்கெல்லாம் ரொம்ப நாளாக ஒரு பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். அதுக்கு இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். என்னென்னா, இன்றைக்கி யார் யார் மார்க்கெலாம் ஃபஸ்ட்டு மார்க் வந்திருக்கோ அவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு பெஞ்சிலையும், அதுக்கு அடுத்தடுத்த மார்க் வந்தீங்கன்னா
அடுத்தடுத்த பெஞ்சில் உட்கார வைக்க போகிறேன். இதை வந்து நீங்கள் என்கரேஜாக எடுத்துக்கணும், யாருமே டிஸ்கரேஜாக எடுத்துக்கூடாது. ஓகேவா? சரி, ஓகே. எல்லோரும் எவ்வளோ எவ்வளோ மார்க்குன்னு பார்க்கலாமா? ராகுல் 50, கமலேஷ் 65, சிவாஜி 70, கண்ணன் 80, பிரசாத் 49, ராஜன் 63, கபிலன் 97. எல்லோரும் இப்போது பெஞ்சு மாதிரி உட்காரிங்களா? அப்படியே ஓகே சார். எல்லாருக்கும் என்னென்ன மார்க்குன்னு தெரியும்ல? சரி சார். சரி, உட்காருங்க. ஏன் நீங்கள் 2 பேர் மட்டும் மாறாமல் இருக்கீங்க? சார், நான் தான் இப்போ இங்கே முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்னால் பின்னாடி போய் உட்கார முடியாது. அவனை வேணால் என்கிட்ட போய் உட்கார சொல்லுங்கள். அப்படி இல்லைடா தம்பி, யார் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு வரணும். நீ வேணால் நல்லா படித்து முன்னாடி வா. ஓகேவா? இன்றைக்கி அவன் தான் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கான், அதனால் அவன் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வரட்டும். ஓகேவா? இப்போது படிப்பினால் மட்டும்தான் எல்லாத்தையும் மாற்ற முடியும். நீ நல்லா படி, நல்லா படித்து முன்னுக்கு வா. இன்னொருத்தர பின்னல் நினைக்காத. நீ நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து இங்கே வந்து உட்காரும்போது நீ என்ன ஹெல்ப் பண்ணால் கேளு, உனக்காக நான் பண்ணுறேன். அதுக்காக என்ன பண்ணணும்? நல்லா படி. என்னால் பின்னாடி உட்கார முடியாது சார், விடுங்க சார். சரி, உட்காரு, நான் சொல்கிறேன். இது இந்த பையனுக்கு மட்டும் இல்லை, இது எல்லாருமே ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு படிக்க ஆரம்பிக்கணும். இதை ஒரு டிஸ்கரஸாக எடுத்துகிட்டு என்னை பழிவாங்க நினைக்கக்கூடாது. இது உங்கள் லைஃப்பில் நீங்கள் நல்லா படித்தா முன்னுக்கு வரலாங்கிற ஒரு மோட்டிவேஷன் மட்டும்தான். இதை வந்து நீங்கள் டிஸ்கரேஜாக எடுத்துக்கிட்டு இந்த பையனை அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. எல்லாருக்குமே இங்கே படிப்புன்னு வந்துட்டா எல்லாருமே சமந்தான். ஓகேவா? நீ இப்போ உட்காந்துருக்க இடம் அவனோடது. இந்த இடம் உனக்கு வேணும்னா நீ நல்லா படி. இங்கே பெரியவங்க சின்னவங்கன்னு யாரும் கிடையாது. இங்கே யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முதல் இடம், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. இந்த இடம் உனக்கு வேணும்னா நல்லா படித்து லைஃப்பில் முன்னுக்கு வா. அதுக்கப்புறம் நீ இந்த இடத்த கேளு, உனக்கு யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போதைக்கு நீ அங்கே போ. ஓகே சார். கபிலா, நீங்கள் வா. ஒவ்வொரு ஏழமண்ணும் படிக்க வர்றது ஒரு பீனிக்ஸ் வர வாழ்க்கை மாதிரி தான். அவன் தினம் பல தடைகளை தாண்டி தான் இங்கே படிக்க வரான். அவளும் தாண்டியும் நம்ம கபில மாதிரி முதல் மதிப்பெண் எடுக்கிற மாணவர்களும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்னோடய வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாருமே அந்த கல்வி மூலிமா தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். இங்கே கல்வி ஒன்று தான் மூலதனம். படிங்க, நல்லா படிங்க. உங்களுக்கு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் படிப்பு மூலிமா பதில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே சார்.